நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் வந்திருக்க முக்கியமான தகவல். பொது பிரிவினர்களுக்கு டெட்டில் மதிப்பெண்கள் தளர்வு ஆசிரியர் சங்கங்கள் வலியுறுத்த செஞ்சுருக்காங்க. என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் டெட்டில் தோல்வி அடைஞ்சவர்களுக்கு மதிப்பெண்களை மாற்ற போகிறாங்களா, இல்லை அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்களா என்பவனை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். பொது பிரிவினருக்கு மதிப்பெண்களில் தளர்வுகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பாகவே சொல்கிறாங்க. பொது பிரிவினர் மக்களுக்கு மதிப்பெண்கள் முறையில் கொஞ்சம் தளர்வுகளை கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் பல பேர் வச்சுருக்காங்க. பொது பிரிவினர்கள் யார் யார்? அந்த பொது பிரிவினர் பீப்புள்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய ஆசிரியர் சங்கத்தின் பொது செயலாளர் கந்தசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண் சதவீதம் தொடர்பாக நேற்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பில் தமிழ்நாடு சார்பில் வைக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண் குறைப்பு கோரி அறிக்கையை உரிய வழியில் பரிசீலனை செய்து அவர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்ச்சி மதிப்பெண் 40%, அதாவது 60 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்றது நிர்ணயம் செய்து அரசாணை வெளியிட்டது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அதற்கு உறுதுணையாக இருந்த இயக்குநர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயம் பீகார் மாநிலத்தில் பொது பிரிவினருக்கு மற்றும் அனைத்து மகளிருக்கு எஸ்சிஎஸ்டிக்கு 40%, அதாவது 60 மதிப்பெண்களாக மாற்றப்பட்டுள்ளது. அதே போன்று தமிழகத்திலும் நிர்ணயம் செய்ய வலியுறுத்தியிருந்தோம். இக்கோரிக்கை தற்பொழுது வெளியான அரசாணைகள் இல்லை. பொது பிரிவினரை ஏமாற்றத்துடன் உள்ளாக்கியுள்ளது. பொது பிரிவினர் அனைத்து மகளிர்களுக்கும் உரிய மதிப்பெண் தளர்வு வழங்க ஆவணம் செய்யப்பட வேண்டும். இவ்வாறு அதில் குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. இந்த பொது பிரிவினருடைய அரசாணையை பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அந்த அரசாணையில் எல்லாருக்குமே வந்த ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் குறிப்பிட போகிறாங்க. எல்லா கம்யூனிட்டிக்குமே பீகாரில் எப்படி இருக்கோ அதே போல் தமிழகத்திலையும் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் இவர்களுக்கு ஒரு நல்ல சுமூகமான முடிவுகளை கொடுப்பாங்கன்றதை பார்க்கலாம். அடுத்து இந்த டெட் தேர்வில் தோல்வி அடைஞ்ச ஆசிரியர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. சிறப்பு டெட் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தேதிகள் எல்லாமே வெளியிட்டாங்க. சிறப்பு டெட்டுக்கு இன்னும் ஜூலை மாதத்துலன்றதுனால இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்குது அப்ளிகேஷன் முடியறதுக்கு. அதுலேயே பார்த்திங்கன்னா டெட்டில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்ற கோரிக்கைகள் பல வச்சுருக்காங்க. கடந்த 2025 டெட்டில் தோல்வி அடைஞ்ச ஆசிரியர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். தோல்வி அடைஞ்ச பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா டெட் தேர்வை எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த டைம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னால அவங்க சிறப்பு டெட் எழுதலாம் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆசிரியர்கள் பணியில் இருக்க ஆசிரியர்களுக்கும் சிறப்பு டெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. விரைவில் சிறப்பு டெட்டுடைய மாற்று கருத்துக்கள் அனைத்தும் எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த டெட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே 60 மார்க்குன்றது கோரிக்கை பல ஆயிரம் பேர் வச்சுருக்காங்க. டெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாஸ் மார்க் ஜிஓவில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தனால மீண்டும் கூட பாஸ் மார்க் ஜிஓவை மாற்றி அமைக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியருடைய 5 பாடங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. டிஆர்பியோடைய இணையதளத்தில் இருக்குது. இந்த ஒரு வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணையதளங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.